சூப்பரான ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்து நல்லா சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு. இதையும் நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து தோல் இல்லாத உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் உள்ள உளுந்து எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். பச்சை பயிறு 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எந்த எள்ளுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு படப்படன்னு பொரியிற வரைக்கும் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சிம்லேயே பொன்னிறமாக ஆகி வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தூளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான இட்லி பொடி ரெடியாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.